சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் இருக்கிறார். அன்பார்ந்த மாசிமகன் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு முக்கியமான வரலாற்று சர்ச்சைகள் நான் எடுத்திருக்கிறேன். அதில் நிறைவுரைகள் இருந்தால் நீங்கள் என்னை மண்ணு தெரியல வேண்டாம். வரலாற்றில் உள்ளபடியே எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வெளியிட்டுருக்கேன். எல்லோரும் கூர்ந்து பார்க்கணும். வரலாற்று தெரியாமல் வாழ்றது தப்பு. இப்போ நம்ம கிராமத்தில் யார் வம்சம், இப்போ என்னையே கேட்டால் நான் யார், நான் ஊமையை கொண்டாட வம்சம். ஊமையை கொண்டாட நான் பார்த்தது கிடையாது. கொங்கப்ப கொண்டாட நான் பார்த்தது கிடையாது. பெரியசாமி கொண்டாட நான் பார்த்தது கிடையாது. யாருமே நான் பார்த்தது கிடையாது. எனக்கு எங்கள் அப்பா சுப்பிரமணியம் தான் தெரியும், அது எங்கள் அம்மா தான் தெரியும். ஆனால் யார் வம்சம்னு சொல்கிறாங்க, நான் கிராமத்தில் இருக்கேன்னா வந்துடாயா ஊமையை கொண்டா வம்சம், என்ன ஒரு அளப்புற பண்ண அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வம்சம் இருக்குது. அந்த வம்சத்தை, எந்த வம்சத்தை அவங்க சார்ந்தவங்க அந்த பழைய வரலாறு படிக்கும்போது பூமியை கொண்டார் என்ன செஞ்சார், பெரியசாமி கொண்டார் என்ன செஞ்சார், கொங்கப்ப கொண்டார் என்ன செஞ்சார், அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக. அதில் எங்கள் ஐயா, எங்கள் அப்பாவுடைய அப்பா பெரியசாமி கொண்டார் பர்மாவிலிருந்து வரும்போதெல்லாம் ஒரு பொண்ணை கட்டிட்டு போயிடுவார். 7 பொண்டாட்டி வரும், 32 பிள்ளை. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்குலாம். சரி, அது இருக்கட்டும். நம்ம வரலாறு இருக்கோம். தெற்கிலிருந்து நேற்று கொஞ்சம் விட்டுட்டேன், அது தொடர்றேன். தெற்கிலிருந்து வடக்குக்கும், கிழக்கிலிருந்து மேற்குக்கும், மேற்கிலிருந்து கிழக்குக்கும் நடைபெற்றுள்ள அந்த குடிபெயர்ப்பு, அந்த இதுக்கு பின்னாடி நம்ம இது பூகம்பத்துக்கு பின்னாடி இந்த இது எப்படி போயிருக்காங்க படுக்கிறதுக்காக. இங்கே அவன் சொல்றான், இன் வேதாஸ் யாதவாஸ் ஆர் described as Dasyus, Dasas, Asuras and ராட்சசர்கள், அசுரர்கள், இவங்கெல்லாம் யாதவர்கள் சொல்கிறான். Further they are described in black people and create various living in strong force. ரிக்வேதத்தில் யாதவர்கள் தெற்கே சமுத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் கருப்பான நாகரிகம் அடைந்தவர்கள். இவர்கள் ஆரியர்கள் தங்களுடன் சேர்த்துக் கொள்வதில் தவறில்லை என ஒரு இடத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் யாதவர்கள் தெற்கே தமிழ்நாட்டிலிருந்து வடக்கே சென்று குடியேறிய தமிழ் குடிகளில் ஒருவராக இருக்கலாம். ஆரம்பத்தில் இவர்களுக்கும் ஆரியர்களுக்கும் போர்கள் நடந்தன. ஆனால் காலப்போக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் ஆரிய கூட்டங்களுள் ஒரு கூட்டமாக கூறப்படுகின்றன. குறிப்பு: சேர சோழ பாண்டிய நாடுகளிலிருந்து தமிழக குடிகள் பல வடக்கே சென்று சிந்து நதிக்கரை, கங்கை நதிக்கரை, கசமா நாடு ஆகியவற்றில்
கசமாக் நாடு ஆகியவற்றில் குடியேறினார்கள். காடுகளையும் அழித்து ஊர்களையும் நிலங்களையும் உண்டாக்கினர். அத்தகைய தமிழ் குடிகளின் பெயர்களாவன யதுக்கள், துர்வாசர்கள், துருகியர்கள், அணுக்கள் போன்றவர்கள். அரப்பா, மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் எல்லாம் மேலே கூறப்பட்ட குடிமக்களின் நாகரிகமே. குடிகள் ஆரியர்கள் என்பவர்கள் கிமு 9,000 காகேசிய மலைப்பகுதியிலிருந்து கைபர் போலன் கணவாய்கள் வழியாக இந்தியாவிற்கு நுழைந்த போது ஆரியர்கள் சொல்லுவாங்க கைபோன் கணவாய் வழியாக வந்தவன் சொல்லுவாங்க. தமிழ் குடிகள் அவர்களை எதிர்த்து போரிட்டனர். சேரர் வரலாறு பாலா சிதம்பரனார் அவர்கள் வரலாற்று பேராசிரியர் பாலா சிதம்பரம் செட்டியார் அவர்களே பாலா சிதம்பரனார் அவர் திருமந்திரமணி குடிசைக்கலார் அவருக்கு பட்டங்கள் அவர் எழுதுனதில் அதை சொல்கிறார். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூட தமிழ்துறை தலைவராக இருந்ததான் எனக்கு ஞாபகம். புகழ்பெற்ற 10 அரசர்கள் போர், வார் ஆஃப் 10 கிங்ஸ், வேதங்களிலே காணப்படுகின்ற போர்களுள் மிக முக்கியமானது இந்த போர். இது ஆரிய மன்னர்களுக்கும் ஏற்கனவே இங்கிருந்த சுதேச மக்களுக்கும் நடந்த போர். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆரியர்கள் கைவன் கணவாய் வழியாக வந்த உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க வரும்போது இந்த போரை நடத்துனதே யாரும் தான் பாருங்கள். ஆரிய மன்னர்களுக்கும் ஏற்கனவே இங்கிருந்த சுதேச மக்களுக்கும் நடந்த போர் என சில சரித்திர ஆசிரியர்களும் ஆரிய கூட்டங்களுக்கும் இடையே நடந்த போர் என்று ஒரு சில சரித்திர ஆசிரியர்களும் இந்த பெரும் போரில் இருதரப்பிலும் ஆரிய திராவிட இனங்கள் இருந்தன என்று ஒரு சில சரித்திர ஆசிரியர்களும் கூறுகின்றனர். இப்போரின் கதாநாயகன் சுதாஸ் என்ற மன்னன். யாருன்னு பாருங்க, சுதாஸ் என்ற மன்னன். இவனுடைய தகப்பனாரின் பெயர் திவோதாசின். இவனை சில சரித்திர ஆசிரியர்கள் ஆரியன் எனவும் மற்றும் ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் அனாரியன் எனவும் கூறுகின்றனர். அவன் யமுனை கரைக்கு மேற்கே பகுதியில் பிரதேசத்தை ஆட்சி புரிந்ததாக தெரிகிறது. இவனுக்கு விரோதிகளான துர்வாசர்கள், யதுக்கள், துரகியர்கள், புருகியர்கள், அடிநாக்கள், அணுக்கள், புருக்கள், சிவர்கள் போன்ற மக்கள் இவனுடைய படைகளை யமுனை நதிக்கரையில் சந்தித்து போரிடுகின்றனர். இவர்களுக்கு புரோதாஸ், குருக்கிச்சா, கவசன் என்ற மன்னர்கள் தலைமை தாங்கி புரோதாஸ், குருக்கிச்சா, கவசன் என்ற மன்னர்கள் தலைமை தாங்கினார்கள். இவர்களுக்கும் சுதாஸ் என்ற மன்னனுக்கும் நடந்த போரே புத்த அரசர் சண்டை என எண்ணப்படுகிறது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி இருதரப்பினருக்கும் வந்தன. முடிவில் சுதாஸ் மன்னனின் கூட்டணியே வெற்றி கண்டது. அவனிடம் தோற்ற யது வம்ச வெளியினர் தெற்கே பின்வாங்குகின்றனர். சிக் வேதம் இப்போரை பற்றி ரிக் வேதம், முதல் வேதம், வேதங்கிறது 4 வேதத்தில் முதல் வேதம் ரிக் வேதம் இப்போரை பற்றி விவரங்களை தருகின்றது. இது என்னுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் கூர்மையாக கற்ற அனைத்து பேருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிர்வு செய்யுங்க. பெரிய ஜாதகர்களுக்கு எல்லாருக்கும் பதிவு பண்ணலாம், எல்லா ஜாதியும் கூட பதிவு பண்ணலாம். அவ்வளோ பேர் நம்ம உறவினர்கள் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா பெரிய வெற்றி அடைவோம். தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள்.